ஹலோ பெண்மணிகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மித்ஸ் கேஃபே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி பிடிச்ச சிக்கன் 65. வாங்க ரெசிபியை பார்க்கலாம். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தயிர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா மூடி வச்சு 2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆகியிருக்கு. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இந்த சிக்கன் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஒரு பக்கத்தை 4 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு 4 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. கலரும் நல்லா அழகா வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய அதே கலர் வந்திருக்கு. எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பவுல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சு அதில் இதை வச்சிடுங்க. எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்சார்ப் பண்ணிக்கும். நான் இன்னைக்கு 2 பேட்சா பொரிச்சு எடுத்திருக்கேன் சிக்கன் ஃப்ரையை. பாருங்க, ரொம்பவே அழகான கலரோட இந்த சிக்கன் ஃப்ரை பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல மாய்ஸ்டாவும் இருக்கு. பாருங்க. அடுத்தது இந்த சிக்கன் பீசஸை தாளிச்சிடலாம். அப்பதான் சிக்கன் 65 அழகா ரெடி ஆகி வரும். அதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணி எடுத்துடுங்க. நாளைக்கு சண்டே. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல பிடிக்கலையா அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை, டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே. இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்.